சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. ஓம் கணபதியே போற்றி. உன்னுடைய பாதையில அதிக வேதனைகளும் வலிகளும் நிறைஞ்சிருக்கு. அந்த பாதையை உன்னால வாழ்க்கையில கடக்கவே முடியல, சரிதானே? வலிகளை தாங்கி தாங்கி உன்னோட மனசு கல்லாயிருச்சு. கவலையே படாத. எப்படி பிள்ளையாரப்பா இந்த கடினமான பாதையை நான் கடப்பனே என்கிட்ட கேட்குற, சரிதானே? ஆனால் உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நீ நினைச்சது நிறைவேறின பிறகு நீ சந்திச்சு இந்த பாதையை புனிதமான பாதைன்னு நீயே சொல்லுவ பாரு. உற்சாகமாக எந்திரிச்சு நில்லு. கால் தடிக்கு கீழே விழுந்துட்டு உன்னோட வாழ்க்கையில் என்னோட தும்பிக்கையால் நான் உன்னை தூக்கி விட போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு உன்னுடைய பிள்ளையாரப்பா உன்னை தேடி நான் வந்திருக்கேன். எதுக்குன்னு தெரியுமா? உன்னோட கஷ்டங்களை சரி செய்யறதுக்காகத்தான். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றதுக்கு தான், சோர்ந்து உட்கார்ந்து அழுகிறதுக்காக இல்லை. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள். மாறலைன்னா அதை நீயே பழக்கப்படுத்திக்கோ. அப்பொழுது உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன்னோட சந்தோஷமாக வாழ முடியும். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை ருசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வாழ்க்கையை சுவைப்பாங்க. அந்த ஒரு சிலரில் நீயும் இருக்கிறன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பிள்ளையர் அப்பாவோட குழந்தை நீ. அழுகிறதுக்காக இந்த பூமியில் நீ பிறக்கலை. நீ நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் ஆழ்வதற்காகவும் தான் நீ பிறந்திருக்க. உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்ன வேணாலும் செய்யட்டும், நீ கவலைப்படாம இரு. உன்னோட பிள்ளையாரப்பா நான் என்னோட தும்பிக்கையால் உன்னை தூக்கி விட போகிறேன். நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பாக எல்லாமே மாறும்.